ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஒரு தெரு பூனை என் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன, பூனை வளர்க்கக்குள்ள நாம் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னன்னு சொல்ல போகிறேன். இந்த அனுபவங்கள் உங்களுக்கும் ஏற்பட்டு இருக்கலாம். அதையெல்லாம் நான் எப்படி ஓவர்டேக் பண்ணி சமாளித்தேன், அந்த பூனையால் நான் எப்படி ஒரு யூடியூபர் ஆனேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த நாள் 3/1/2021. என்னோட பெரிய மகன் காலை ஒரு 10 மணி வாக்கில் காம்பவுண்ட் செவுத்துக்கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அப்போ அங்கே ஒரு பூனை, மஞ்சள் மற்றும் வெள்ளை கலர் சேர்ந்துருந்துச்சு. அந்த பூனை அது காம்பவுண்ட் செவுத்துக்கு வெளியே பசி மயக்கத்தில் நடக்கவே முடியாமல் மெதுவாக வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்த என் பையன் அதை அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறான். வீதி பூனைங்க எப்பவுமே நாம் யாராவது கூப்பிட்டா பயந்து போய் ஒரே ஓட்டமாக ஓடி போயிடும். ஆனால் இந்த பூனை கொஞ்சம் கொஞ்சமாக தடுமாறி நடந்து வந்து என் பையன் கையில் எட்டுற அளவுக்கு பக்கமாக வந்துருச்சு. என் பையனும் இந்த பூனையை பிடிச்சிட்டான். அதை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து, அம்மா இந்த பூனைக்கு கொஞ்சம் பால் கொடுமான்னு கேட்டான். பிறந்த வீட்லேயும் சரி புகுந்த வீட்லேயும் சரி எந்த ஒரு செல்லப்பிராணியும் நான் வளர்த்ததே இல்லை. இதை எங்கேருந்துடா பிடிச்சிட்டு வந்த, கொண்டு போய் வீதியிலேயே விட்டுரு அப்படின்னு நான் சத்தம் போட்டேன். எனக்கு பூனைகள் நாய்கள்னாலே பயம், தொடக்கூட மாட்டேன், அது நம்மளை பூரிரும் அப்படின்னு. ஆனால் என் பையன் விடுறதா இல்லை. வலுக்கட்டாயமாக பாலை வாங்கிட்டு போய் அதுக்கு வச்சான். அதுவும் திருப்தியாக குடிச்சிட்டு அங்கேயே இருக்க ஆரம்பிச்சது. எனக்கு பூனை வளர்க்குறதுல இஷ்டமே இல்லை. அதனால் வீட்டுக்குள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வராத, வெளியவே இருக்கட்டும், ஓடி போனால் போகட்டும்னு கண்டிஷனாக சொல்லிட்டேன். அந்த பூனையும் எங்கேயும் போகாமல் எங்கள் வீட்டுக்கு வெளியே, ஆனால் காம்பவுண்ட் செவுத்துக்குள்ளேயே சேஃப்டியாக தங்க ஆரம்பிச்சிருச்சு. என் மகன் அப்பப்போ அதுக்கு பாலை வச்சு வளர்த்துட்டு வந்தான். நானும் வேண்டா வெறுப்பா எப்படியோ போட்டோன்னு விட்டுட்டேன். ஒரு நாள் சாயந்தரம் சரி பூனை என்னதான் பண்ணுது அப்படின்னு பார்க்க வெளியே வந்தேன். அது அழகாக தனக்குத்தானே விளையாண்டிட்டு இருந்துச்சு. பூனை ஒரு சருகை பிடிச்சிட்டு அது கூட மேலே கீழே விழுந்து பல்ட்டி அடிச்சிட்டு விளையாடிட்டு இருந்ததை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பூனை விளையாடுறத அப்போ தான் நான் முதல்ல பார்த்தேன். மாடிப்படிகளில் 5 ஸ்டெப்பு ஒரேடியாக ஜம்ப் பண்ணி குதிச்சது, மறுபடியும் பல்ட்டி அடித்தது. அதை பார்த்த அப்புறம் முதல் தடவையாக அப்போ தான் எனக்கு பூனையை பிடிக்க ஆரம்பித்தது. சரி பரவாயில்லை, பூனையை வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வான்னு என் மகன்கிட்ட சொல்ல என் 2 மகன்களும் குஷியாகி பூனையை வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு ஓடி வந்தாங்க. அவங்க முகத்தில் அப்போ சந்தோஷத்தை பார்க்கணுமே. சரி அது ஆண் பூனையா பெண் பூனையான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். அது ஒரு பெண் பூனையாக இருந்தது. பெட்ரூமில் இருக்கிற கபோர்டில் அதுக்கு ஒரு மெத்த மாதிரி போட்டு அங்கே அதை வச்சோம். அது அங்கே சுகமாக தூங்க ஆரம்பித்தது. கக்கா உச்சா வந்தால் ஓடி வெளியே வந்து அங்கே இருக்கிற மண்ணில் போயிட்டு மறுபடியும் வந்துடும். நல்லா சாப்பிடும், நல்லா தூங்கும். என் மகன்கள் விளையாட்டு காட்டினா நல்லா விளையாடும். இந்த பூனை நாங்கள் வைக்கிற கருவாடு, மீன், முட்டை, பால், பிரெட்டு, டூனா போன்றவற்றை சாப்பிட்டு நல்லா வளர ஆரம்பித்தது. அது எங்கள் வீட்டுக்கு வரக்குள்ள 2.5 மாத பூனைக்குட்டியாக தான் இருந்துச்சு. அதுக்கு நாங்கள் மின்னலின்னு பேர் வச்சு செல்லமாக வளர்த்துட்டு வந்தோம். அதுவும் பெரிதாகி கொண்டே வந்துச்சு. அதன் வயிறும் பெருசாக இருந்துச்சு. சரி நாங்கள் போடுற சாப்பாட்டில் நல்லா குண்டாயிருச்சு போல் இருக்குன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அது உண்டாயிருச்சின்னு அப்புறமா தான் தெரிஞ்சது. இது எப்படி கர்ப்பமாச்சின்னு பார்த்தா அந்த ரேபிஸ்டுகள் வீதி பூனைங்கன்னு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு. சரி இதையெல்லாம் நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அடுத்து நடக்க போகிறத பார்க்கலான்னு நான் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் 2 மாதத்தில் எங்கள் மின்னலி 3 குட்டிகளை போட்டா. ஒரு ஆண் குட்டி, 2 பெண் குட்டிங்க. முதலாக பூனை குட்டிகளை பார்த்த சந்தோஷத்தில் எங்கள் குடும்பம் அப்போ இருந்தது. ஆனால் பின்னால் நான் அனுபவிக்க போகிற வேதனைக்கு அது தொடக்கம்னு எனக்கு அப்போ தெரியல. எங்கள் மின்னியோட சேர்த்து அவள் குட்டிகளும் வளர தொடங்கின. தாய் மின்னி அவள் குட்டிகளை நக்கி கொடுத்து பாலூட்டி சீராட்டி 3 மாதம் பாசமழை பொழிந்து வளர்த்தா. அவர்களுக்கு பேரு சம்பா, ரம்பா, ஜம்பான்னு வச்சோம்.
ஜம்பாங்கிற ஆண்குட்டி திடீர்னு 15 நாட்களிலேயே காணாம போயிடுச்சு. அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. அதை எங்க வீட்டு பகுதியில் வர்ற சிறு குழந்தைங்க யாராவது தூக்கிட்டு போயிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்ப நாங்க ரொம்ப வருத்தப்பட்டோம். பல இடங்கள்ல தேடினோம், ஆனா கிடைக்கவே இல்லை. இந்த நிலையில என் பசங்க அம்மா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு மின்னியையும் குட்டிங்களையும் வீடியோ எடுத்து போடுங்கம்மா அப்படின்னு கம்பல் பண்ணாங்க. சரின்னு நானும் போட்டேன். இது எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருந்தது. எங்க வீடியோவை நாங்களே பல முறை சேனல்ல போய் பார்த்துக்குவோம். இதுல எங்களுக்கு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. புதுசுல சேனல் ரொம்ப காத்து வாங்கிட்டு தான் இருந்துச்சு. எங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததால இதை நாங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தோம். இதனால மின்னி மூலமா நானும் ஒரு யூடியூபர் ஆனேன். இப்ப மின்னியும் அதனோட குட்டிகளான சம்பா ரம்பாவும் எங்க கூட இருந்தாங்க. இந்த குட்டிகளும் வளர்ந்து 6 மாசத்துல கர்ப்பமானாங்க. கூடவே மின்னியும் 2வது முறையா கர்ப்பமாயிட்டா. இது என்னடா வம்பா போச்சே, சரி எப்படியோ சமாளிப்போம் அப்படின்னு வளர்த்துட்டு இருந்தேன். 2 மாதங்கள் கழிச்சு 3 பெண் பூனைகளும் குட்டி போட்டன. மின்னி 3 குட்டி போட்டா, சம்பா 2 குட்டி, ரம்பா 3 குட்டி. இதே மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த பெண் பூனைங்க குட்டி போட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. ஒரு முறை 2 போடும், ஒரு முறை 3 போடும், ஒரு முறை 4 கூட போடும். இதனால எங்க வீட்டுல ஒரு பூனை படையே உருவானிச்சு. இந்த சிறிய குட்டிகளும் வளர ஆரம்பிச்சிருச்சிங்க. நடுவுல நான் சில குட்டிகளை விரும்பி கேட்கறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் விரும்பி கேட்கறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு. நல்ல வேளை எங்க வீட்டுல ஒரு ரூம் காலியா இருந்துச்சு. அதுல பூனைங்களை நைட்ல விட்டுருவோம். காலையில எந்திரிச்சு பார்த்தா ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட அட் அ டைம்ல 15 பூனைகள் குட்டிகள் எல்லாம் இருக்கிறதுனால குட்டிகள் ஒன்று மேல ஒன்று விழுந்து உருண்டுகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். பெண் பூனைங்க பால் கொடுத்துட்டே இருக்கும், இல்லாட்டி தூங்கிட்டு இருக்கும். யூரின் மோஷன் போக லிட்டர் பாக்ஸ் 2 வாங்கி வச்சிருந்தேன். ஆனால் சில பூனைங்க அதில் லிட்டர் பாக்ஸில் யூரின் மோஷன் போகும். சிலது மூளை முடுக்குகள்லாம் யூரின் மோஷன் போய் அசிங்கப்படுத்தி வச்சிருக்கும். அதில் சில சமயம் ரவுண்டு வார்ம்ஸ் கூட இருக்கும். காலையில் இதையெல்லாம் சுத்தம் பண்ணவே எனக்கு 1 மணி நேரம் ஆயிரும். இதனால் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் கூட ஏற்பட்டது. சமாளிக்க முடியாமல் அந்த சமயத்தில் நான் ரொம்பவே திணறி தான் போயிட்டேன். இதை பார்த்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, இதையெல்லாம் ஏன் வளர்த்துட்டு இருக்கிறீங்க? இந்த பூனைங்கெல்லாம் குட்டி போட்டுட்டே தான் இருக்கும், இதை வளர்க்கவே முடியாது. அந்த குட்டிங்கெல்லாம் பெருசாகி குட்டி போடும். அதனால எங்கேயாவது தூரமாக குப்பை தொட்டிலையோ வேற எங்கேயாவதோ கொண்டு போய் விட்டுருங்க. இதெல்லாம் பெரிய தலைவலி அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு குட்டியை கூட கொண்டு போய் விடவோ தெருவில் எரியவோ மனசே வரல. விரும்பி வளர்க்க கேட்குறவங்களுக்கு மட்டும் குட்டிகளை மனசே இல்லாமல் எடுத்து கொடுப்பேன். அப்போ கண்ணில் தண்ணி கூட வந்துடும். அதுங்க பார்க்க அழகா விளையாடிட்டு இருந்த ஞாபகம் கூட வரும். சரி, இதுக்கெல்லாம் சரியான தீர்வு எதுன்னு நான் யோசித்தேன். அதுவரை பூனை கருத்தடை ஆப்ரேஷன் பற்றி யோசிக்காத நான் முதலாக யோசித்து அதை பற்றி விசாரித்தேன். அப்போ எனக்கு ஒரு வெட்டினரி கிளினிக் நம்பர் நெட்டில் கிடச்சிது. அது எங்கள் பகுதியிலேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருந்துச்சு. நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஆப்ரேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி மின்னி, சம்பா, ரம்பாவை அழைச்சிட்டு போனோம். அங்கே அதுங்களுக்கு டாக்டரு கருத்தடை ஆப்ரேஷன் செஞ்சாரு. 15 நாட்கள் வரை நான்வெஜ் ஐட்டம்ஸ் பூனைகளுக்கு போடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாரு. நாங்களும் போடாமல் தான் வச்சுருந்தோம். ஆனால் சம்பா வெளியே போகக்குள்ள ஏதோ நான்வெஜ் சாப்பிட்டா போல. 5 நாட்கள் நல்லா இருந்த சம்பா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டா. டல்லாவே இருந்தா. 6வது நாள்ல இருந்து சம்பாவை காணவே காணோம். அவ எங்க போனா என்ன ஆனான்னு தெரியவே இல்லை. அவ இறந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ வரவே இல்லை. அவளை நாங்க இப்ப கூட ரொம்ப மிஸ் பண்றோம். ஆனா மின்னியும் ரம்பாவும் இப்ப கூட எங்க வீட்டுல நல்லா இருக்காங்க. நடுவுல நாங்க வளர்த்துட்டு இருந்த சில ஆண் பூனைகள் காணாம போயிருச்சு. அதுல ரேபிட்டு, ஜிம்ஜாம் தான் ரொம்ப முக்கியமான ஆண் பூனைகள். எங்க வீட்டில் பிறந்த இந்த ரேபிட்டு, ஜிம்ஜாம் பூனைகள் மிகவும் அழகா இருக்கும். இந்த ஆண் பூனைகள் நல்லா தான் இருந்துட்டு இருந்தது. ஆனா எங்க போச்சு என்னாச்சின்னு கடைசி வரைக்கும் தெரியல. இதுல ரம்பா போட்ட குட்டியான வாக்கி, பில்லு இன்னும் எங்க வீட்டில் தான் இருக்காங்க. இவங்க போட்ட மீதி குட்டிகளை எல்லாம்
நான் அனிமல் ட்ரஸ்ட் மூலமாக விரும்பி வளர்க்க கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் மின்னி, ரம்பா, வாக்கி, பில்லுன்னு 2 பெண் பூனைங்க, 2 ஆண் பூனைங்க இருக்காங்க. இவங்க நேரத்துக்கு சாப்பிட வருவாங்க, ஊர் சுற்றுவாங்க, நல்லா தூங்குவாங்க. இதில் பில்லு மட்டும்தான் கடைக்குட்டி. இவன் மட்டும் பர்மனண்ட்டாக வீட்டுக்குள்ளேயே தூங்கிட்டு இருப்பான். பெண் பூனைகளுக்கு கருத்தடை செய்த பிறகு பூனைகளும் 6 மாதத்துக்கு ஒரு முறை குட்டி போட்டு உரு குலையாம நல்லா இருக்காங்க. நானும் இப்போ டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறேன். என்ன வியூவர்ஸ், நீங்கள் ஒரு பெண் பூனையை வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த அனுபவம் உங்களுக்கும் ஏற்பட்டு இருக்கலாம். இதை நீங்கள் எப்படி சமாளிச்சிங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களால் இதை சமாளித்து வளர்க்க முடிஞ்சால் மட்டும் வளர்த்துங்க. வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு வளர்க்க முடியலன்னு தெருவில் மட்டும் விட்டுறாதீங்க. இப்படி செய்கிறது ரொம்ப பாவம். குட்டிங்க வேணும்னா மட்டும் பெண் பூனையை அப்படியே விட்டுட்டு குட்டி போட்டதும் 3 மாதத்திலேயே கருத்தடை பண்ணிடுங்க. கருத்தடை பற்றிய விவரங்களை நான் ஏற்கனவே என்னோட பெரிய வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.